வணக்கம். 2012 மேக்புக் ப்ரோ மாடலை இப்போ 2025ல் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நீங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க்குக்கு பயன்படுத்த முடியுங்கிற விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த 13 இன்ச் மேக்புக் ப்ரோ மிட் 2012 மாடல் பார்த்தீங்கன்னா 2.5 GHz இன்டெல் கோர் i5 தேர்ட் ஜெனரேஷன் ஐவி பிரிட்ஜ் அப்படிங்கிற ப்ராசஸர் பயன்படுத்துதுங்க. 8 GB ரேம் வித் 1600 MHz DDR3 ரேம் வந்து 1600 MHz ஃப்ரீக்வன்சியில் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக கஸ்டம் ரேம் எதுவும் வந்து இவங்க அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வெப் டெவலப்பராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவரோட யூசேஜுக்கு ப்ரௌசர் தான் வந்து அதிகமாக தேவைப்படும். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா பட்ஜெட் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணி நான் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த மேக்புக் ப்ரோ 2012 மாடல் நானுமே பர்சனலாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் சேல் பண்ணேன். அந்த டைமில் போத் ரேம் அண்ட் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு மாடலாக இருந்தது. நம்ம சேனலில் கூட இதோட எஸ்எஸ்டி எப்படி மேனுவலாக ரேம் அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ டியூட்டோரியல் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஹார்ட்வேர் போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து USB-A போர்ட், SD கார்ட் ஸ்லாட், கேமரா அடாப்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் ஆன் த கோலை பயன்படுத்துறதுக்காகவும், அண்ட் ரைட் சைடில் நம்மளுக்கு CD டிரைவ், DVD டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சூப்பர் டிரைவ் அப்படின்னு ஆப்பில் அதை சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு கீபோர்ட் லே அவுட் பார்த்தீங்கன்னா சிசர் மெக்கானிசம் இருக்கக்கூடிய நல்ல ஃபீட்பேக் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கும். இங்கே ஒரு கம்ஃபர்டபுளான டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்மாலர் ட்ராக் பேடும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. 2015 வரைக்கும் வந்த கீபோர்ட்ஸ் எல்லாமே ஆப்பிளுக்கு இந்த சிசர் மெக்கானிசமில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்தது. 2016 தான் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்ட் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. அதோட ஓவரால் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது அந்த ஃப்ளாட் கீபோர்ட் சர்ஃபேஸ்னால. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரிடே யூசேஜில் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. இது 1280x800 அப்படிங்கிற மாதிரி நேட்டிவ் ரெசல்யூஷனில் வந்து ஒர்க் ஆகும். நம்மளுக்கு லைக் ஹெச்டி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஹெச்டி கூட கிடையாது. ஆனால் கலர்ஸ் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் படம் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நம்ம 2025 இதில் கேட்டோம் அப்படின்னம்னா இருக்குங்க. நீங்கள் அடிஷ்னலாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் அல்லது வயர்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3.5 mm ஜாக்கும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பெட்டராக இருக்கும். ஈவன் நான் அந்த டைமில் 2012-13 இந்த மேக்புக் பயன்படுத்தின டைமில் ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்காகவும் ரெகுலர் மீடியா கன்சம்ஷனுக்காகவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போது இவர் பயன்படுத்துறது என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசரில் தான் அவரோட ஒர்க் மோஸ்ட்லி இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போயாவது ரேராக யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்களோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் நீட்டாக டெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயன்படுத்த முடியுது. அண்ட் இந்த மாடல்லேயே நம்மளுக்கு கோர் i5 i7 2 ப்ராசஸர் வேரியன்ட் இருக்குங்க. நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் வேரியன்ட் இருக்கும். அண்ட் டிஃபால்ட்டாக 4 GB ரேம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பட் 2 ரேம் ஸ்லாட் இருக்கும். நீங்களே ஓப்பன் பண்ணி ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய டியூட்டோரியல்ஸை கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரேமை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். உள்ளே இருக்கக்கூடிய எஸ்எஸ்டியும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஈவன் DVD டிரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி கூட நம்ம 2 ஹார்ட் டிஸ்க்கை வந்து உள்ள பயன்படுத்துறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. 16 GB வரைக்கும் ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பேட்டபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் 2012 மேக்புக் ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா அவங்க 500 GB எஸ்எஸ்டி மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 2.5 inch ஹார்ட் டிஸ்க் தான் வரும். அது ரொம்ப ஸ்லோ ரீட் ரைட் ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த எஸ்எஸ்டி பண்ணினதுக்கு அப்புறம் தான் பெரும்பாலான யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆகியும் இன்னும் ப்ராக்டிக்கலாக இதை வந்து அவங்களோட ஒரு பேசிக் டாஸ்க்ஸ்க்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப ஓல்டர் கம்ப்யூட்டரையும் நம்ம இந்த எஸ்எஸ்டி அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் ஒரு கேம் சேஞ்சிங் விஷயமா இருக்குது. ட்ராபேக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலான சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓல்டர் ப்ராசஸர் அண்ட் ஹார்ட்வேர் அப்படிங்கிறதுனால அவங்களோட கம்பேட்டபிலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் கூகுள் க்ரோம் ப்ரௌசருமே பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு macOS 11 ஆர் லேட்டர் இருந்தால் தான் ரன் ஆகுவேன். அதனால் நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் இந்த க்ரோம் ப்ரௌசர் வெர்ஷன் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். ஆல்ரெடி அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் க்ரோம் வெர்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு. ஸ்டில் அவரோட யூசேஜுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. எனக்கு ப்ரௌசரில் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படிங்கிறத முக்கியம். பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பார்க்குறீங்க. அண்ட் பேட்டரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரியோட வரது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில் பேட்டரி மாற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே பேக்கப் இருக்குது, ஒரு படம் பார்க்க முடியுது, ப்ரௌஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இது ஒரு 50-50 சான்ஸில் இதை கன்சிடர் பண்ணலாங்க. உங்களோட வெப் டெவலப்மெண்ட் டாஸ்க்ஸ் அண்ட் ஏதாவது படிக்கணும், மெட்டீரியல் வந்து ஆன்லைனில் ஜஸ்ட் படிக்கிறதுக்காக மட்டும்தான், ப்ராக்டிக்கலாக இதில் macOSல பெருசாக எதுவும் இன்ஸ்டால் பண்ணலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை மேபி அகெயின் 50-50 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ 2025 12 வருஷம் ஓல்டரான இந்த 2012 மேக்புக் ப்ரோ மாடலை
ஸ்கிப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டடான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 2015-16 மாடல் வரைக்கும் அது நீங்கள் ஒரு பேசிக் மேக் கம்ப்யூட்டராக கன்சிடர் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு மிஷின் கிடைக்குதுங்கும் போது அப்படி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட சஜஷன். மற்றபடி இந்த 2012 மேக்புக் ப்ரோ நீங்கள் இன்னும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு 10,000 15,000 பட்ஜெட்லேயே இந்த மேக்புக் ப்ரோ 2012 மாடல் இப்போ நீங்கள் 2025 வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அகைன் உங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 2015 அதுக்கப்புறம் வரக்கூடிய மாடல் நம்ம சொன்ன மாதிரி அதை கன்சிடர் பண்ணினீங்கன்னா ஒரு 35,000-40,000 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த சில வருடங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு அதில் நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.